பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் பிளெஸட் மேரி கிறிஸ்மஸ். எல்லோரும் பிஸியாக இருந்திருப்பீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு. நிச்சயமாக மார்னிங்லேருந்து உங்களுக்கு நிறைய இடங்கள் ட்ராவலிங் போயிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் விசிட் பண்ணியிருப்பீங்க, இல்லை நம்ம வீட்டுக்கு ஆளுங்க வந்திருப்பாங்க, பல இடங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, சில பேர் ஹாலிடேக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ காரியங்கள் செஞ்சுருப்பீங்க. அதனால தான் மார்னிங்லேருந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா அவங்க பலாயிரம் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ நம்ம மெசேஜ் எங்கே பார்க்க போகிறீங்க? ஸோ அதனால் எல்லாம் நெருங்கினவங்க மெசேஜ் அனுப்புறதுனால பாஸ்வேர்டு மெசேஜ் கரெக்டாக நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. அதனால தான் உங்கள் டைம் எடுத்து சரி டைம் போட்டுமே அப்படி எப்படியோ நைட் எல்லாம் செட்டில் டவுன் பண்ணுவீங்களே. ஸோ நம்ம மெசேஜை பார்த்து ஒரு ஆமீனும் ஒரு வணக்கமும் ஒரு ஸ்தோத்திரத்தை நீங்கள் போடுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் இந்த நான் விஷயம் பண்ணுறேன். பட் ஐ பிலீவ் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒன்று நான் எப்போதுமே உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்புகிறேன். எனக்கு தெரியும் கற்றுங்க பாதுகாப்பாக தான் வச்சுருப்பார். ரெண்டாவது, நீங்கள் எங்கே போனாலும் என்னோடய வாழ்த்துதல் என் ஆசீர்வாதம் கட்டாயம் உங்கள் மேலே இருக்கும். ஐ எம் பிளெஸிங் யூ எஸ் அ பாஸ்டர். நான் கட்டாயம் உங்களை பிளெஸ் பண்ணுறேன். இந்த நாள் உங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களோடு கூட இருந்திருப்பார். ஆமென். பைபிளில் ஒரு வார்த்தை அற்புதமாக போட்டிருக்கு. ஏதோ லூக்கா 2:14 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, உன்னத தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம் மனுஷன பிரியம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி தூதர்கள் ஒரு பாட்டை பாடுவாங்க. அவர் கர்த்தரை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷனில் பிரியம் உண்டாகட்டும். ஆமென். ஐயா, அந்த தேவனாய் கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் நமக்கு விடுதலையும் கொடுக்குற மகாபெரிய வல்லவராக இருக்கிறார். இதை சொல்லும்போது யாருக்கு சொல்லுகிறாங்க? ஒரு மேய்ப்பன் நன்றி சொல்கிறாங்க. இந்த மேய்ப்பருக்கு எங்கே இருக்கிறாங்க? நீங்கள் 2ஆம் அங்கத்தை வாசிக்கும் போது தாவீது ஊரில் இருக்கிற மேய்ப்பர்கள், அப்போ அந்த ஊரில் அருகில் இருக்கிற மேய்ப்பர்கள் அப்படின்னு வசனம் அழகை சொல்லுகிறது. அப்போ எங்கே இருந்தாங்க? பெத்லெஹேம் என்று சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து பெத்லெஹேமில் தான் பிறந்தார். அப்போ பெத்லெஹேமில் இயேசு பிறக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஒரு துணினால் அவர் சுற்றி இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு குழந்தை ஒரு துணினால் சுற்றி முன்னிலையில் விற்கப்பட்டது நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மேய்ப்பர்கள் போய் இயேசுவர் பார்க்குறாங்க. இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனால் ஏன் இந்த மேய்ப்பரண்டை சொல்ல வேண்டும்? ஏன் எங்கெங்கேயோ போய் தூதர்கள் சொல்லியிருக்கலாமே, யாராண்டையும் போய் சொல்லியிருக்கலாமே, யாருக்கிட்டையும் போய் சொல்லியிருக்கலாமே, ஏன் இந்த மேய்ப்பர்கள்ட்ட போய் சொல்ல வேண்டும்? சேஷமாக இந்த மேய்ப்பர்கள்ட்ட போய் இந்த தூதன் வெளிப்பட்டு சொல்ல வேண்டும் போ அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை, ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். அந்த இரட்சகர் ஒரு துணினால் சுற்றி இருப்பதை